தஞ்சை தொகுதி தேர்தல் நிலவரம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், வாக்குப்பதிவை ஒட்டி தஞ்சை தொகுதியில தேர்தல் ஆணையம் என்னென்ன விதமான நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகளை எடுத்திருக்காங்க? தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் பணிக்காக 1500 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் நேற்று காலை முதல் தஞ்சை தொகுதியில் இருக்கக்கூடிய 276 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் நேற்று காலை முதல் வர தொடங்கிட்டாங்க. அந்த 276 மையங்களுக்கும் தேவையான அந்த தேர்தலுக்கு தேவையான அந்த கட்டுப்பாட்டு இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரம், ஒரு அலுவலகத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களும், அது குண்டூசி முதல் பேனா, பென்சில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும், ஒரு அரசு அலுவலகத்தில் என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மாநகராட்சிக்கு சொந்தமான மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தான் நாம் நின்றுகிட்டு இருக்கோம். இங்கு அந்த வாக்குச்சாவடியினுடைய வாக்காளர்கள் வருகைக்காக இங்கே தயார் நிலையில் அதிகாரிகள் காத்திருக்காங்க. பாதுகாப்பு பணியில் தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை 1300 காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்பதற்கான பெயர் பட்டியல் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலை 5 மணியுடன் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்காக நேற்று ஒரு நாள் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது வாக்காளர்களுக்கு. அந்த அடிப்படையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து வரக்கூடிய வாக்காளர்கள் இங்கு எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதற்கான பட்டியல் வாக்குச்சாவடியின் முன்பாக ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் வரிசை எண், வேட்பாளருடைய பெயர், வேட்பாளருடைய புகைப்படம், அவர்கள் எந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்பதற்கான அந்த விவரம், அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் ஆகியன இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த அடிப்படையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அந்த அரசியல் கட்சிகளுடைய பெயர்கள் மட்டும் இடம்பெறாமல் இருக்கும். வேட்பாளருடைய பெயர், புகைப்படம், சின்னம் இவை மட்டுமே அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இடம்பெற்றிருக்கும். தாங்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு அந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கான அந்த மாதிரி கருவிகள் அதற்கான புகைப்படம் இங்கே வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் நுழையும் போது அவர்களை கண்காணிப்பதற்கான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கான லேப்டாப்கள் இங்கே தயார் நிலையில் இருக்கு. அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களை சரிபார்ப்பதற்கான அதிகாரிகள் இங்கு தயார் நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு கையில் மை வைப்பதற்கான அதிகாரிகள் இங்கு தயார் நிலையில் இருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் சென்னையில் இருந்தபடியே தேர்தல் அதிகாரிகள் கண்காணிப்பதற்கான அந்த இணையதள வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கு. இங்கு நேற்று காலை முதல் இங்கு வாக்குச்சாவடி மையத்தில் அனைத்து அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்காங்க. இனிமேல் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களைச் சேர்ந்த ஏஜென்ட்டுகள் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த வாக்காளர்கள் அவர்களுக்கு தான் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கும் அதை மறுப்பதற்குமாக அந்த ஏஜென்ட்டுகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தம்பி தமிழரசன், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? லெனின், வாக்குச்சாவடி மையத்தில் அந்த படிகளில் ஏறாமல் இருப்பதற்காக சில சாய்வு தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சாய்வு தளங்கள் மூலமாக சக்கர நாற்காலிகளை கொண்டு வாக்குச்சாவடிக்குள் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு எளிமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.